Hello guys, welcome back. This is model number 4.13, solid shaft unloading based on torque. The type of question that we are going to solve from C3491 strength of materials. Question கேட்டப்பட்டது Anna University April May 2004. And the question that we are going to see. First, listening to the question. A solid shaft transmitting 250 kilowatt at 100 rpm, that's your power and that is your capital N. If the shear stress is not to exceed 75 million pascal அல்லது megapascal, what should be the diameter of the shaft? Same type of problem previous video கூட 4.12 அப்படிங்கிற மாடூலில் we have completed. அதையுமே you can refer, தேவைப்பட்டுச்சுன்னா ரெஃபர் பண்ணிக்கோங்க. If the shaft is to be replaced by a hollow one whose diameter ratio is 0.6, so small d divided by capital D equal to 0.6 or capital D by small d equal to 0.6 or அது ஃபஸ்ட்டு நம்ம புரிஞ்சுக்கணும். Determine the size and percentage of saving in white if the maximum shear stress being the same. shear stress மாறலன்னா the value of small d by capital D. இப்போ if I take small d equal to 0.6 times of capital D அப்படின்னா the value of small d will be lesser than capital D. That is possible. Or else capital D equal to 0.6 times of small d na the capital will be less than small. அது கண்டிப்பா வாய்ப்பே இல்லை இல்லையா? ஸோ அப்போ அவங்க ரேஷியோன்னு கொடுத்துருக்கிறது இன்னர் டயாமீட்டர் டிவைடட் பை எக்ஸ்டர்னல் ஈக்குவல் டு 0.6 அப்படிங்கிறத நம்ம ரெஃபர் பண்ணிக்கணும். கோயிங் டு த கொஸ்டின். பவர் ஈக்குவல் டு 250,000 வாட்டு, என்னோட வேல்யூ டவோட வேல்யூ மாற்றிருக்கோம். 1 மில்லியன் பாஸ்கல் ஆர் மெகா பாஸ்கல் ஈக்குவல் டு 10 to the power of 6 நியூட்டன் per மீட்டர் ஸ்கொயர். அதை 10 to the power of 6 நியூட்டன் 1 மீட்டர் ஈக்குவல் டு 10 power 3 இல்லையா, அதை 10 power 6 mm ஸ்கொயர் அப்படின்னு போட்டுக்கிட்டா ரெண்டும் கட் ஆகிடும். ஸோ 1 மெகா பாஸ்கல் விச் இஸ் ஈக்குவல் டு 1 நியூட்டன் per mm ஸ்கொயர் அப்படின்னு சொல்லிக்கலாம். ஸோ டைரெக்டாக அதை நம்ம 75 நியூட்டன் per mm ஸ்கொயர்னே போட்டுடுறோம். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் ஃபைண்டிங் த வேல்யூ ஆஃப் கேபிட்டல் டி. எப்படி? பவர் விச் இஸ் ஈக்குவல் டு 2π n இன்ட்டு டி. பவரோட வேல்யூ இருக்குது, என்னோட வேல்யூ இருக்குது, டார்க் கண்டுபிடிக்கணும். ஸோ சப்ஸ்டியூட்டிங் ஆல் தோஸ் வேல்யூஸ் ஐ காட் 24,000 நியூட்டன் மீட்டர் அப்படிங்கிற வேல்யூ. ஸ்ட்ரென்த் ஆஃப் மெட்டீரியல்ஸை பொறுத்த மட்டும் வி ஹாவ் டு மெஷர் எவ்ரி திங் இன் டேர்ம்ஸ் ஆஃப் எம்எம்ல பண்ணணும். அப்படிங்கிறதுனால 1 மீட்டர் விச் இஸ் ஈக்குவல் டு 10 to the power of 3 millimeter. அதை மல்டிப்ளை பண்ணுங்கள். ஐ காட் 24 into 10 to the power of 6 நியூட்டன் மில்லிமீட்டர்னு ஒரு ஆன்சர் கிடைக்குது. அண்ட் இட் இஸ் அ சாலிட் ஷாஃப்ட் அப்படிங்கிறதுனால இட் இஸ் டி சாலிட். அப்போது டார்க் விச் இஸ் ஈக்குவல் டு π/16 d power 3 இன்ட்டு டவுங்கிற ஃபார்முலா போட்டால் போதும். ஹாலோ ஷாஃப்ட் இருந்தால் தான் கேபிட்டல் டி ஸ்மால் டியோட வேல்யூஸ். இங்கே சாலிட் ஷாஃப்ட்னா ஒரு கேபிட்டல் டி மட்டும் போதும். தட்ஸ் த வேல்யூ ஆஃப் டார்க் π/16 d power 3 கண்டுபிடிக்கணும். டார்க் விச் இஸ் ஈக்குவல் டு 75. The value of d power 3 which is equal to 1.6 into 10 to the power of 6. அதை கியூப் ரூட் எடுத்திங்கன்னா 1.6 into 10 to the power of 6 power of 1/3 பண்ணுறோம். I got the value of 118. ஸோ 118 மில்லிமீட்டருங்கிற ஆன்சர் கிடைக்குது. கொஸ்டின் நம்பர் 1 கம்ப்ளீட்டட். இப்போ ரெண்டாவதாக நம்ம கண்டுபிடிக்க வேண்டிய விஷயம் பர்சன்டேஜ் ஏரியா ஆஃப் ரிடக்ஷன். அதை எப்படி கண்டுபிடிக்கலாம்? அண்ட் அஃப்கோர்ஸ் தே ஹவ் கிவன் அபவுட் தி ஹாலோ ஒன். So I have to find the value of hollow one அப்படின்னு சொல்லும்போது the next step will be like this. So for a hollow shaft, small d divided by capital D equal to 0.6. Torque ஓட ஃபார்முலா என்ன? π/16 tau into capital D power 4 minus small d power 4 divided by capital D. ஃபார்முலா இருக்கா? ஸோ இந்த ஃபார்முலாவில் நம்ம என்ன சப்ஸ்டியூட் பண்ணோம்னா to substitute the value of small d equal to 0.6 times of capital D அப்படின்னு ஃபஸ்ட்டு சப்ஸ்டியூட் பண்ணும். ஸோ இந்த 0.6 to the power of 4 அப்படின்னு நம்ம சப்ஸ்டியூட் பண்ணும்போது அதுக்கப்புறம் 1 மைனஸ் அதையும் நம்ம கொண்டு வரணும். ஸோ இப்போ இங்கே வேல்யூஸ் என்ன வரும்? டார்க்கோட வேல்யூ அதே தான், ஷியரோட வேல்யூவும் அதே தான், மாறலை. மற்ற விஷயங்களை எடுத்துகிட்டு நம்ம டிவைட் பண்ணும்போது the value of 0.87 d power 3, அதாவது 1 மைனஸ் சம்திங் வரும், அப்புறம் 0.87 d to the power of 4 divided by d. While cutting down 0.87 d power 3
then the value of d equal to அதே தான் 1.6 into 10 to the power of 6 power of 1 by 3 and then divided by 0.87. While doing this I got the value of 123 millimeter. So அப்போ diameter of the hollow shaft outer diameter 123. அப்போ what would be the inner diameter? அதுதான் இங்கே 0.6 ஓட மல்டிப்ளை பண்ணிங்கன்னா 73 millimeters அப்படின்னு ஒரு வேல்யூ. And of course the value of diameter of the solid shaft is 118 millimeterங்கிறதையும் பார்க்குறோம். So we are taking AS minus AH by AS into 100 அப்படிங்கிறதான் ஃபார்முலா இல்லையா. ASன்னு சொல்லும்போது pi by 4 into DS square minus pi by 4 into 123 square minus 73 squareங்கிறத கொடுக்குறோம். Divided by again pi by 4 into DS square. ஓகேங்களா. while doing this இந்த வேல்யூஸ் வருது. இதை நம்ம சார்ட் அவுட் பண்ணும்போது the final value was 29% அப்படிங்கிற ஆன்சர் கிடச்சிச்சு. இந்த ஆன்சர் தான் கிடச்சிச்சாங்கிறத you just also confirm with our comment section. ரைட்டுங்களா. now taking the results. solid shaft அப்படின்னு சொல்லும்போது 118 millimeter தான். ஆனால் for the same shear solid ஆஃப்த்துக்கும் ஹாலோவுக்கும் ஒரே shear stress வேணும்னா அப்போ the value of the hollow shaft hollow shaft ஓட diameter DH is greater than DS அப்படிங்கிறத பார்க்குறோம். ஏன்னா ரெண்டுத்தோட shear stressம் 1 ரெண்டுத்தோட டார்க்கும் 1 அப்படின்னு சொல்லும்போது அப்போ யூஸ்வலாக ஹாலோ ஸ்ட்ரெஸ்ஸுக்கான ஹாலோ ஷாஃப்ட்டுக்கான டயாமீட்டர் கொஞ்சம் அதிகமாகுது. பட் அட் த சேம் டைம் த ஸ்மால் DH which is equal to 73 mm அப்படின்னு சொல்லும்போது the thickness between them கேபிட்டல் D மைனஸ் ஸ்மால் டின்னு போடுவோம் இல்லையா. ஸோ the thickness அப்படின்னு பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு 50 mm ஹாலோ ஸ்பேஸ் இருக்குது. அந்த ஹாலோ ஸ்பேஸ் தான் நமக்கு எவ்வளோன்னா 29% ஆஃப் வெயிட்டை நமக்கு ரெடியூஸ் பண்ணுது அப்படிங்கிறத நம்ம பார்க்குறோம். ஸோ ஒரு கொஸ்டினில் ஒரு டிசைன் ஈச் அண்ட் எவ்ரி டிசைன் ஒரு ஷாஃப்டை ஹாலோவாக டிசைன் பண்ணால் என்னாகும், ஒரு ஷாஃப்டை சாலிடாக டிசைன் பண்ணால் என்னாகும் அப்படிங்கிறத வரைக்கும் நம்ம ஏரியா வச்சு வி கேன் ஃபைண்ட் அவுட்டுங்கிறத பார்க்குறோம். ஸோ தீஸ் ஆர் தி ரிசல்ட்ஸ் கம்மிங் அண்டர் திஸ். அப்போது அடுத்த விஷயம் நம்ம என்ன பண்ணுவோம்னா யூஸ்வலாக இந்த சப்ஜெக்ட்லேருந்து இந்த ரிசல்ட்லேருந்து நம்ம டேக்அவேஸ் சில விஷயங்கள் இருக்கும். அந்த டேக்அவேஸ்லாம் என்னென்ன, இதில் வேறு ஏதாவது ஐடியாஸ் பண்ண முடியுமா அப்படிங்கிறத we can discuss now. ஸோ ரிகார்டிங் தி ஐடியா மொத்தம் 2 காம்பினேஷன். ஏன்னா ஆக்சுவலாக நம்ம கொஸ்டினில் கேபிட்டல் ஸ்மால் டி டிவைடட் பை கேபிட்டல் டி ஈக்குவல் டு 0.6 சொன்னோமா. ஸோ 0.4 இருந்துச்சுன்னா அப்போ அதனுடைய வேல்யூ எவ்வளவு, அதுவே இஃப் யூ ஆர் டேக்கிங் 0.8 கொண்டு போனோன்னா அப்போ அதோட வேல்யூஸ் எவ்வளோ அப்படிங்கிறத நீங்கள் கால்குலேட் பண்ணி பார்க்கலாம். ஸோ ஆக்சுவலாக நாமினல் பாயிண்ட்டு 29%. நாம் த வேல்யூ ஆஃப் ரேஷியோவை நம்ம இன்க்ரீஸ் பண்ண என்ன ஆகும் அப்படின்னு கேட்டிங்கன்னா த வேல்யூ ஆஃப் ஸ்மால் டி கேபிட்டல் டிங்கிறது போகும்போது திக்னஸோட வேல்யூ ரொம்ப கம்மியாக போகும். அப்போ நமக்கு வந்து பர்சன்டேஜ் வெயிட் இன்க்ரீஸ் ஆகிறதுக்கு சான்ஸ் இருக்குது. அதுவே இந்த ரேஷியோவை குறைக்க திக்னஸ் அதிகமாகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. தென் த வேல்யூ ஆஃப் டெல்டா டபிள்யூ குறையிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. இது நம்ம தியரிட்டிக்கலாக சொல்லலாம். அது ப்ராக்டிக்கலாக என்ன ஆன்சர் இருக்குங்கிறத எனக்கு சொல்லுங்கள். ஸோ அதுக்கான ஹோம்ஒர்க் என்னென்னா இஃப் ஸ்மால் டி டிவைடட் பை கேபிட்டல் டி ஈக்குவல் டு 0.4 வாட் இஸ் த வேல்யூ ஆஃப் டெல்டா ஸ்டார் பெர்சன்டேஜ் ஆஃப் டபிள்யூ என்ன அப்படிங்கிறதையும், இஃப் த வேல்யூ ஆஃப் ஸ்மால் டி டிவைடட் பை கேபிட்டல் டி ஈக்குவல் டு 0 இருந்துச்சுன்னா அங்கே இருக்கக்கூடிய பர்சன்டேஜ் ரிடக்ஷனோட வேல்யூ எவ்வளோ அப்படிங்கிறத எனக்கு கம்பேர் பண்ணி கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். இந்த ஃபார்மேட்லேயே கமெண்ட்டில் சொல்லிட்டீங்க அப்படின்னா உங்களுக்கும் ஓகே ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். அது இதை வீடியோ பார்த்துட்டு அதே மாதிரி நம்ம ப்ராக்டிஸ் பண்ணுறவங்களுக்கு அது ரெஃபரன்ஸ் ஆன்சராக இருக்கும் அப்படிங்கிறத சொல்லிக்கிறேன். ஸோ that's the end of this video. வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா ப்ளீஸ் லைக் த கண்டென்ட், ஷேர் த கண்டென்ட், put your comments in the comments box. Thanks for watching this video. Thank you.